அப்படின்னா இந்த படத்தில் வர அண்டர் ரேட்டடான கேரக்டர்ஸ். ஆக்சுவலாக இந்த படத்தில் யாரோட கேரக்டர் பார்த்தா பெருசாக பார்த்தீங்கன்னா ஒழுங்காக எழுதலை. இந்த படத்தை ஓரளவுக்கு நல்லா எழுதியிருக்காங்களே ஒழிய இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பே பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த படத்தோட ஹீரோ முதற்கொண்டு யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தா ஸ்கோப் கிடையாது. இந்த படத்தில் ஆக்சுவலாக விஷ்ணு விஷால் இருக்கிறதுனால என்னமோ அந்த கேரக்டர் ஓரளவுக்கு நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கேரக்டர் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. ஏன்னா ராட்சசன் மாதிரி ஒரு படத்தில் நம்ம பார்த்துட்டு அந்த கேரக்டர் இங்கே அந்த ஆக்டர் ஒரு இங்கே பார்க்குறோங்கிறப்போ நமக்கு ஓரளவுக்கு ஃபீல் ஆகுது. பட் கேரக்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேரக்டர் பின்னாடி ரைட்டிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்கோப் கிடையாது. இந்த படத்தில் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா ஸ்கோப் கிடையாது. கருணாகரன் இந்த படத்தில் ஏன் வராரு எதுக்கு வராரு அப்படின்னே தெரியாது. அந்த கேரக்டர் வந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான். எப்படி ஹீரோவோட ஒய்ஃப் கேரக்டரோ அந்த மாதிரி கருணாகரன் கேரக்டர் எதுக்கு இந்த படத்தில் காமிச்சாங்களோ தெரில. அந்த கேரக்டர்னால சும்மா படத்தில் ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் இது ரெகுலரான ஒரு சீரியல் கில்லர் பேட்டர்னில் வர அதே மாதிரி ஒரு படமாக இருந்தாலும் ஏதாவது புதுசாக ஒரு விஷயங்கள் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த படம் ஓரளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டராக